வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் குவான்டிஃபையர்ஸ். ஒரு 30 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸாவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துடலாம். குவான்டிஃபையர்ஸோட டெஃபினிஷன் பார்த்தலாம். குவான்டிஃபையர்ஸ் அதுலயே இருக்கு, குவான்டிட்டியை சொல்லக்கூடியதுதான் இந்த குவான்டிஃபையர்ஸ். குவான்டிஃபையர்ஸ் என்னது? ஒரு டிட்டர்மினர். குவான்டிஃபையர்ஸ் ஆர் டிட்டர்மினர். இது எதை இண்டிகேட் பண்ணும்? குவான்டிட்டியை இண்டிகேட் பண்ணும். அல்லது நம்பர் ஆஃப் எ நவுன். நவுனோட நம்பரை சொல்லக்கூடியதுதான் யாரு? இந்த குவான்டிஃபையர்ஸ். இது எங்க வரும் அப்படின்னா, placed before nouns to express amount, number or proportion. இந்த குவான்டிஃபையர்ஸ்ல ஒரு 4 டைப்ஸ் உண்டு. எதெல்லாம்? லார்ஜ் குவான்டிட்டியை சொல்லக்கூடியது லார்ஜ் குவான்டிஃபையர். எதெல்லாம்? மச்சும் மோரும். ஸ்மால் குவான்டிட்டியை சொல்லக்கூடியது எது? லிட்டில் ஃபியூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்பெசிஃபைடு. ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடியது எது? சம், எனி. இதே மாதிரி சஃபிஷியன்ட் அமௌண்ட் சொல்லக்கூடியது எது அப்படின்னா எனஃப், பிளென்டி. ஓகேங்களா? இனி நம்ம ரூல்ஸ் படி ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா சம். இந்த சம் எங்க வரும் அப்படின்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ல தான் இந்த சம் வரும். ஓகேங்களா? சம் இஸ் யூஸ்டு ரெஃபர்ட் டு an unspecified number. சம் எதுக்கு தான் வரும்? அன்ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆர் அமௌண்ட் இன் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல தான் இந்த சம் வரும். ஓகேங்களா? இட் கேன் பி யூஸ்டு வித், இது ரெண்டுத்துலயுமே யூஸ் பண்ணலாம். இதுல கவுண்டபிள்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், அன்கவுண்டபிள்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் சம் புக்ஸ். புக்ஸ் அப்படின்றது என்னது? கவுண்டபிள் நவுன். ஷி பாட் சம் ஃப்ளவர்ஸ். அவ கொஞ்சம் ஃப்ளவர் வாங்கினா, அவ கொஞ்சம் புக் சொன்னா. நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லல, எவ்வளவு நம்பர்னு சொல்லல, அதோட குவான்டிட்டியை தான் சொல்லலாம். சில புக், சில ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா? தேர் இஸ் சம் மில்க் இன் த ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் மில்க் இருந்தது. மில்க் அப்படின்றது என்னது? அன்கவுண்டபிள். அப்ப சம் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? கவுண்டபிள், அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்றோம். இது ஒரு அன்ஸ்பெசிஃபைடு குவான்டிஃபையர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனி அப்படின்னா என்ன? ஏதேனும். இதை எங்க யூஸ் பண்றோம்? நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல எந்த நவுனுக்கு முன்ன யூஸ் பண்ணணும்? கவுண்டபிள், ப்ளூரல் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. என்கிட்ட எந்த பைசாவும் இல்லை. she didn't buy any books. அவ எந்த புக்ஸும் வாங்கல. மணின்றது என்னது? அன்கவுண்டபிள் நவுன். எனி புக்ஸ் அப்படின்றது என்னது? கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா? do you have any questions? உன்கிட்ட ஏதேனும் கொஸ்டின்ஸ் இருக்குதா? கொஸ்டின்ஸ் அப்படின்றது என்னது? கவுண்டபிள் நவுன். அப்போ நெகட்டிவ்ல எதை யூஸ் பண்றோம்? நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ்ல எனின்ற குவான்டிஃபையர்ஸை யூஸ் பண்றோம். he has not any friends அப்படின்னு சொல்லக்கூடாது. he does not have any friends அப்படின்னு தான் சொல்லணும். அந்த does not, has not அப்படின்னு வரக்கூடாது. அதாவது மாடல் வேர்ப் வரக்கூடாது. do ஆக்சிலரி வேர்ப் தான் வரணும். இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, did you see any mistake? நீ ஏதாவது மிஸ்டேக் பார்த்தியா? is there any milk left? ஏதாவது மில்க் இருக்குதா? ஓகேங்களா? அப்ப எனி வந்து எது கூட வரணும்? என்ன எதுல வரணும்? நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், கவுண்டபிள், ப்ளூரல் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா? சம்மோட இன்னொரு யூஸ் பார்த்துடலாம். ஆஃபர்ஸ், ரிக்வெஸ்டுக்கு யூஸ் பண்றோம். எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாசிட்டிவ் ஆன்சர் நம்ம எதிர்பார்க்கும் போது. when a positive answer is expected, although the question usually take any, use some. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. would you like some tea? கொஞ்சம் டீ குடிக்கிறியான்னு கேட்போம்ல, இது என்னது? ஆஃபர். would I have some water please? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இது என்ன? ரிக்வெஸ்ட். will you have some more rice? கூட கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கிறியான்னு கேட்போம் இல்லையா, போட்டுக்கோ அப்படிம்போம் இல்லையா. will you have some more rice? இது என்னது? ஆஃபர். நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கணும்? எஸ்ன்னு அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆஃபர், ரிக்வெஸ்டுக்கு எதை யூஸ் பண்றோம்? சம்ன்ற குவான்டிஃபையரை யூஸ் பண்றோம். எதுக்கு முன்ன? அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்ன. ஓகேங்களா? டீ, வாட்டர், ரைஸ் எல்லாமே என்னதுதான்? அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மச். மச் எதுக்கு கூட தான் யூஸ் பண்றோம்? அன்கவுண்டபிள் நவுன்ஸோட தான் யூஸ் பண்றோம். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னது? nouns that cannot be counted தான் uncountable nouns சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க. there isn't much water. வாட்டர்ன்றது என்னது? uncountable noun. we don't have much time. போதுமான நேரம் இல்ல. ஓகேங்களா? how much money do you need? உனக்கு எவ்வளவு பணம் தேவை? எவ்வளவு அப்படின்னு வர்றப்போ நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? much. ஓகேங்களா? அந்த குவான்டிட்டி uncountable noun கூட நம்ம எதை யூஸ் பண்றோம்? muchன்ற குவான்டிஃபையரை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் many. countable,
plural noun கூட யூஸ் பண்ணுவோம். மச்ச வந்து uncountable noun கூட யூஸ் பண்ணுவோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை வந்ததுன்னா how many, எவ்வளவு அப்படின்னா how much. ஓகேங்களா? many அப்படின்னு வந்தாவே countable plural, much அப்படின்னு வந்தாவே uncountable noun. Many students attend the class. நிறைய students class attend பண்ணாங்க. Students countable plural noun. How many books do you have? అంటే எத்தனை book இருக்குது? Books countable plural noun. There are many cars on the road. Cars வந்து என்னது? countable plural noun. அப்ப many எங்க வரணும்? countable plural noun முன்ன வரணும். ஓகேங்களா? இது வந்து என்ன quantifier? large quantifier. Next வந்து a few. இது வந்து small quantifier. இது என்ன மீனிங்ல வரும் அப்படின்னா சில அப்படின்னு வரும், பாசிட்டிவ் மீனிங்ல வரும். ஓகேங்களா? கொஞ்சம் தான், நிறைய இல்லை, ஆனா போதும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மீனிங்ல வரக்கூடியதுதான் என்னது? இந்த a few. I have a few friends. எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நிறைய இல்லை, கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆனா போதும். a few students passed the test. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? டெஸ்ட்டை பாஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் she bought a few apples. கொஞ்சம் ஆப்பிள் வாங்கினா. இந்த ஃபியூவும் எங்க தான் வரும்? countable plural noun. இதுல வந்து few friendன்னு சொல்லக்கூடாது, few friendsன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? few studentன்னு வராது, few students தான் வரணும். few apple, a few appleன்னு வரக்கூடாது, a few apples தான் வரணும். அப்ப a fewவும் எங்க தான் வரும்? countable plural noun கூட தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் few. fewனா என்ன? almost none அர்த்தம், சில. a fewனா ஒரு சிலன்னு அர்த்தம், fewனா சில. few வந்து நெகட்டிவ் மீனிங்ல வரும், a few வந்து பாசிட்டிவ் மீனிங்ல வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. few people knew the answer. சில மக்களுக்கு தான் ஆன்சர் தெரிஞ்சது. ஓகேங்களா? few students attend the seminar. சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் செமினார் அட்டென்ட் பண்ணாங்க. ரொம்ப கொஞ்சம், ஆல்மோஸ்ட் நன் அப்படின்னு அர்த்தம். few birds were seen. சில பேர்ட்ஸ் தான் பார்த்தோம், ஏறக்குறைய இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் a little. a few எப்படியோ அதே மாதிரிதான் a little. a little எது கூட வரும்? uncountable noun கூட வரும். ஓகேங்களா? a little uncountable noun கூட வரும். there is a little milk left. கொஞ்சம் பால் மீதி இருந்தது. I need a little help. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. add a little salt. கொஞ்சம் salt ஆட் பண்ணு. a few எப்படியோ அதே மாதிரிதான் a little. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் little. littleனா என்ன? ஆல்மோஸ்ட் நோ. எது கூட வரும்? uncountable noun கூட வரும். there is little hope அப்படின்னா என்ன? கொஞ்சம் ஹோப் இருந்து, ஹோப்பே போயிட்டு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? we have little time. கொஞ்சம் தான் டைம் இருக்கு. she showed little interest. அப்போ கொஞ்சம் இல்ல, ஏறக்குறைய இல்ல அப்படின்னு வர்றப்போ நம்ம little யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் several. severalனா என்ன? more than two but not many. ஓகேவா? several students were absent. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் absent ஆயிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய இல்ல, ஆனா more than 2 students absent. he visited several cities. several questions were asked. எது கூட யூஸ் பண்றோம் அந்த several? countable plural noun. ஓகேங்களா? நெக்ஸ்ட் enough. enough sufficient quantifier ன்னு சொல்லுவோம், போதுமான அளவு. ஓகேங்களா? we have enough food. போதுமான அளவு ஃபுட் இருக்கு. எந்த நவுனுக்கும் என்ன? uncountable நவுனுக்கும் என்ன? she has enough money. there is enough water. enough வந்து adjective adverbுக்கு முன்னையும் நம்ம யூஸ் பண்ணலாம். he is tall enough. போதுமான அளவு ஹைட் இருக்கா. she runs fast enough. போதுமான அளவு ஓடுனா. the room is big enough. இந்த ரூம் போதுமான அளவு பெரியதா இருக்கு. adjective adverbுக்கு அடுத்ததும் enough யூஸ் பண்ணலாம், நவுனுக்கு முன்னையும் யூஸ் பண்ணலாம். எந்த நவுன்? uncountable noun. ஓகேங்களா? நெக்ஸ்ட் all. the countable noun கூடயும் uncountable noun கூடயும் யூஸ் பண்ணலாம். all students passed. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது என்னது? countable noun. all the water was clean. எல்லா வாட்டரும் கிளீனா இருந்தது. வாட்டர் அப்படின்றது uncountable noun. all the books are new. எல்லா புக்ஸும் புதுசு அப்படின்னு சொல்றோம்ல, இந்த இடத்துல books அப்படின்றது countable noun. நெக்ஸ்ட் ஒன் both. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்றோம்ல, two together அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? both boys are clever. இது வந்து two, அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். two people or thingsக்கு மட்டும்தான்
இதை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. both boys are clever, both answers are correct. ரெண்டு ஆன்சருமே கரெக்ட். டூக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. both of them came ஓகேங்களா. நெக்ஸ்ட் எய்தர். எய்தர்னா என்ன? ஒன் ஆஃப் டூ ஓகேங்களா. ஒன் ஆர் அதர் ஆஃப் டூன்னு அர்த்தம். இது அல்லது இன்னொன்னு அர்த்தம். எய்தர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இது அல்லது அது கரெக்ட். யூ கேன் டேக் எய்தர் ரோடு, எய்தர் புக் வில் ஹெல்ப். நெக்ஸ்ட் ஒன் நெய்தர். நெய்தர்னா என்ன? இதுவும் இல்ல அதுவும் இல்லன்னு அர்த்தம் ஓகேங்களா. நாட் ஒன் ஆஃப் டூ. நெய்தர் ஸ்டூடெண்ட் வாஸ் ஆப்சென்ட். ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே ஆப்சென்ட் இல்லை, அதாவது பாசிட்டிவ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ். நெய்தர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். நெய்தர் ரோடு இஸ் சேஃப். ரெண்டு ரோடுமே சேஃப் இல்லை. நெய்தர்னா நெகட்டிவ் மீனிங்ல வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஈச். ஒன் பை ஒன் அப்படின்னு அர்த்தம். ஈச் ஸ்டூடெண்ட் ரிசீவ்ட் எ பிரைஸ். ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பிரைஸ் ரிசீவ் பண்ணான். ஈச் சைல்டு ஹேஸ் எ பேக். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பேக் இருந்தது. ஈச் பிளேயர் வாஸ் ரெடி. ஒவ்வொரு பிளேயரும் ரெடியா இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் எவ்ரி. எவ்ரி எதுக்கு வரும்? ஆல் இண்டிவிஜுவலி, தனித்தனியா நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். எவ்ரி ஸ்டூடெண்ட் பாசிட்டிவ். எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஹோலா இண்டிவிஜுவலா தனித்தனியா சொல்றாங்க. எவ்ரி சைல்டு நீட்ஸ் கேர். ஒவ்வொரு சைல்டுக்கும் இண்டிவிஜுவலா கேர் தேவை. எவ்ரி ஹவுஸ் ஹேஸ் எலக்ட்ரிசிட்டி. எல்லா வீட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி தேவை இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஈச் அண்ட் எவ்ரி. ஈச்சுக்கு அப்புறம் சிங்குலர் நவுன் வரும். நவுன் சிங்குலரா இருந்தா வேர்பும் சிங்குலர் ஓகேங்களா. எவ்ரி பாய் இஸ் ரெடி. எவ்ரிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? பாய் வந்து சிங்குலர். ஈச் ஸ்டூடெண்ட் ஹேஸ் எ புக். ஈச்சுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து சிங்குலர். ஈச் அண்ட் எவ்ரிக்கு அப்புறம் நவுன் சிங்குலர், ஸோ வேர்பும் சிங்குலர். எவ்ரி ரூம் இஸ் கிளீன். நெக்ஸ்ட் ஒன் நோ. நோனா என்ன மீனிங்? நாட் எனின்னு அர்த்தம். இது வந்து கவுண்டபிள். கவுண்டபிள் நவுன், கவுண்டபிள் சிங்குலர் நவுன் வரலாம், அன்கவுண்டபிள் நவுன் வரலாம். there is no water, no student was absent. no students வரக்கூடாது, சிங்குலர் நவுன் ஓகேங்களா. I have no money. நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட். இது கவுண்டபிள் நவுன் கூடயும் வரும், அன்கவுண்டபிள் நவுன் கூடயும் வரும். மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம், எல்லாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ். அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. மோஸ்ட் வாட்டர் இஸ் கிளீன். எல்லா வாட்டரும் கிளீனா இருக்கு. மோஸ்ட் பீப்புள் அக்ரீடு. நெக்ஸ்ட் ஒன் எ லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் ஓகேங்களா. இது கவுண்டபிள் நவுன் கூடயும் வரும், அன்கவுண்டபிள் நவுன் கூடயும் வரும். எ லாட் ஆஃப் புக்ஸ், எ லாட் ஆஃப் மில்க், லாட்ஸ் ஆஃப் பீப்புள் கேம் ஓகேங்களா. கவுண்டபிள் நவுன் கூடயும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுன் கூடயும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் plenty of. plenty ofனா என்ன? more than enough. அளவுக்கு அதிகமா. we have plenty of time. நிறைய டைம் இருக்கு. அளவுக்கு அதிகமா டைம் இருக்கு. there is plenty of food. அளவுக்கு அதிகமா ஃபுட் இருக்கு. plenty of people attended. எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் more. moreனா என்ன? greater quantity. நிறைய, எனக்கு அதிகமா வேணும்னு சொல்லுவோம் இல்லையா. I need more money. எனக்கு நிறைய பைசா வேணும். she wants more book. அவளுக்கு நிறைய புக்ஸ் வேணும். we need more information. எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் ஓகேங்களா. இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணலாம்? கவுண்டபிளுக்கும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிளுக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் லெஸ். இந்த லெஸ் வந்து அன்கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணணும். ட்ரிங்க் லெஸ் காஃபி. கொஞ்சமா காஃபி குடி. we have less time. கொஞ்சமா தான் டைம் இருக்கு. யூஸ் லெஸ் சுகர். கொஞ்சமா சுகர் யூஸ் பண்ணு. நெக்ஸ்ட் ஃபீவர். ஃபீவர் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கவுண்டபிள் ப்ளூரல் நவுன் கூட யூஸ் பண்ணணும். fewer students attended. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க. there are fewer car today. she made fewer mistakes. சில மிஸ்டேக்ஸ் தான் பண்ணா ஓகேங்களா. அப்ப லெஸ் வந்து அன்கவுண்டபிள் கூடயும், ஃபீவரை வந்து கவுண்டபிள்க்கும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் none of. none ofனா என்ன? நாட் ஒன் ஆஃப்னு அர்த்தம். verb வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? noun that follows ஓகேங்களா. none of the money was stolen. எந்த பைசாவும் திருடு போல. none of the students were late. யாரும் லேட் இல்ல. none of the answers was correct. எந்த ஆன்சரும் கரெக்ட் இல்ல. நாட் ஒன் ஆஃப்னு அர்த்தம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஒன் ஆஃப். ஒன் ஆஃப் வந்ததுன்னா அதை அடுத்து ப்ளூரல் நவுன் வரும். நான் ப்ளூரலா இருந்தாலும் verb வந்து சிங்குலர். one of the boys is absent. பையன்ல ஒருத்தன் absent.
One of the books is missing. Booksல ஒன்னு missing. One of the players has scored. ஒரு playersல ஒருத்தர் தான் score பண்ணாங்க. Next time, the number of, a number of. The number of plus plural noun plural இருந்தாலும் verb singular. ஆனா a number of வந்ததுன்னா noun plural, verb plural. ஓகேங்களா? The number of students is increasing. Students number increase ஆயிருக்கு. The numberன்றது the total number சொல்லக்கூடியது. ஓகேங்களா? A number of students are absent. Studentsல நிறைய பேர் absent அர்த்தம். The number of cases has decreased. Amount, அதாவது case ஓட total number வந்து decrease ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? Match the quantifier with the correct noun. நம்ம அந்த quantifiers இது பண்ணும்போது correct noun ஓட match பண்ணும். Use the correct quantifier based on whether the noun is countable or uncountable. அந்த noun வந்து countable ஆ uncountable ஆன்னு பார்க்கணும். Many books, much water, a few students. A few students எதுல வருது நமக்கு? countable noun கூட வரும். ஓகேங்களா? a little milk வந்து uncountable noun கூட வரும். fever cause அப்படின்றது countable noun கூட வரும். less time என்றது uncountable noun. ஓகேங்களா? much books, many water. இதுல much books ன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? many books, much water ன்னு சொல்லணும். many books, much water தான் correct. quantifiers எது பண்ணும்போது அந்த noun வந்து countable ஆ, uncountable ஆ, larger ஆ, அதுக்கப்புறம் smaller quantifier ஆ, அதுக்கப்புறம் என்னது enough quantifier ஆ, unspecified quantifier ஆன்னு பார்த்து மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? Thank you for watching. இது பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.